16வது பொது தேர்தலில் PKRக்கு நூருல் ஈசா தலைமையேற்க ரமணன் ஆதரவு. ஜார்ஜ் டவுனில் புறாக்களுக்கு உணவளிக்கும் தடையை மீறிய 7 பேர் மீது வழக்கு. கந்தாரா திரைப்பட நடிகர் ராகேஷ் பூஜாரி மாரடைப்பால் மரணம். லங்காவியில் 10 மீட்டர் பள்ளத்தில் பாய்ந்த கார், ஹோட்டல் ஊழியர் காயம். பிலிப்பீன்ஸின் கென்லான் எரிமலை வெடிப்பு, 3 கிலோமீட்டர் வரை வானில் சாம்பல். பதினாறாவது பொது தேர்தலில் PKR கட்சியின் தேர்தல் பரப்புரைகளுக்கு நூருல் ஈசாவே தலைமையேற்க வேண்டும். 2018 பொது தேர்தலில் கட்சியின் தேர்தல் இயக்குநராக அவர் சிறப்பாக செயல்பட்டிருப்பதால் அப்பொறுப்புக்கு அவரே தகுதியானவர் என டத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். நூருல் ஈசாவின் தலைமையில் வரலாறு காணாத அளவுக்கு PKR 47 நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றியதை அக்கட்சியின் துணை தகவல் பிரிவு தலைவரான அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியாக இருந்தபோதே அச்சாதனையை எட்ட முடிந்தது என்றால் இப்போது அரசாங்கமாக இருக்கிறோம். எனவே நூருல் ஈசாவை கட்சியின் துணைத் தலைவராகவும் தேர்தல் இயக்குநராகவும் கொண்டு தேர்தலை சந்தித்தால் 70 இருந்து 80 நாடாளுமன்ற தொகுதிகளை PKR எளிதில் கைப்பற்றும் என ரமணன் கூறினார். 2022 நடைபெற்ற 15வது பொது தேர்தலில் PKR 31 நாடாளுமன்ற தொகுதிகளை வென்றிருந்தது. தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சருமான ரமணன் பேராக்கில் PKR தொகுதி தலைவர்களுடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார். அம்மாநிலத்தில் உள்ள 24 தொகுதி தலைவர்களில் 22 பேர் துணைத் தலைவர் தேர்தலில் நூருல் ஈசாவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் ரமணன் கூறிக்கொண்டார். இம்மாத கடைசியில் நடைபெறவிருக்கும் கட்சி தேர்தலில் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மூத்த புதல்வியான நூருல் ஈசா நடப்பு துணைத் தலைவர் டத்தஸ்ரீ ரஃபிசி ரம்லியை எதிர்த்து நேரடி போட்டியில் குதித்துள்ளார். FRU எனப்படும் கழக தடுப்பு படை உறுப்பினர்களின் வாகனம் கற்களை ஏற்றி சென்ற லாரியுடன் மோதிய கோர விபத்தில் எண்மர் உயிரிழந்தனர். தெலு இந்தான் ஜலான் சிக்கோஸ் சுங்கை லம்பாமில் இந்த விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்தில் மரணமடைந்த அனைவரும் கழக தடுப்பு படையின் உறுப்பினர்கள் என்பதோடு மேலும் பலர் காயமடைந்ததாக தொடக்க கட்ட தகவல்கள் மூலம் தெரிய வருகிறது. இச்சம்பவத்தை பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் இயக்குனர் சயானி சைடோன் உறுதிப்படுத்தினார். இன்று காலை மணி 8:30 அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தின் போது கழக தடுப்பு படையின் வாகனத்தில் அதன் ஓட்டுநரும் 15 பயணிகளும் இருந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஜார்ஜ் டவுனில் கடந்த ஆண்டு பினாங்கு மாநில ஊராட்சி மன்றமான MBPP அமல்படுத்திய புறாக்களுக்கு உணவளிக்கும் தடையை மீறியதற்காக 7 நபர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. MBPPயின் தடை அமலாக்கத்திற்கு பிறகும் புறாக்களுக்கு உணவளிப்பது தொடர்பான புகார்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றன என்று MBPPயின் கவுன்சில் உறுப்பினரும் சுற்றுச்சூழல் சுகாதார துணைக்குழு தலைவருமான லீ சிங் வாய் தெரிவித்துள்ளார். மேலும் புறாக்களின் ஆபத்துகள், குறிப்பாக அவற்றின் கழிவுகள் ஆரோக்கியத்திற்கு ஏற்படுத்தும் ஆபத்துகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சமன்களை வழங்குவதற்கு முன் MBPP மென்மையான நடவடிக்கை எடுத்ததாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் பெரும்பாலானவர்கள் புறாக்களுக்கு உணவளிப்பதற்கான தடை பற்றி அறிந்திருந்த போதும் இத்தகைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்வது கண்டிக்கத்தக்க ஒன்று என்றும் குறிப்பிட்டிருந்தார். கெடா லங்காவியில் கார் தடம் புரண்டு 10 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் விழுந்ததில் ஹோட்டல் ஊழியரான 22 வயது இளைஞர் காயமடைந்தார். நேற்று காலை ஜலான் தெலோயோ கடற்கரை அருகே அச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்த பாடாங் மட்சிராட் தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த 6 வீரர்கள் சம்பவ இடம் விரைந்தனர். கையிலும் காலிலும் சிறு காயங்களுடன் சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வேலைக்கு செல்லும் வழியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழுந்து பின்னர் கடலில் போய் விழுந்தது போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம்
2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். 2014 ஆண்டு உக்ரைன் வானில் மலேசிய விமானமான MH17 சுட்டு வீழ்த்தப்பட்டு 298 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் கொல்லப்பட்டதற்கு ரஷ்யாதான் காரணம் என்று ஐநா விமான போக்குவரத்து மன்றம் திங்களன்று தீர்ப்பளித்ததாக நெதர்லாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எந்த வகையான இழப்பீடு வழங்குவது குறித்து அனைத்து வகை சிவில் விமான போக்குவரத்து மன்றம் எதிர்வரும் வாரங்களில் பரிசீலிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 2014 ஆண்டு ஜூலை 17 ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளுக்கும் உக்ரைன் படைகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கோலாலம்பூருக்கு புறப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH17 கிழக்கு உக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அந்த தாக்குதலில் ஈடுபட்டதற்காக 2 ரஷ்ய ஆண்கள் மற்றும் ஒரு உக்ரைனிய நபரை நெதர்லாந்து நீதிபதிகள் கொலை குற்றவாளிகளாக அறிவித்தனர். ஆனால் மோஸ்கோ இந்த தீர்ப்பை மோசமானது என்று கூறியதோடு அதன் குடிமக்களை நாடு கடத்த போவதில்லை என்றும் தெரிவித்திருந்தது. இது குறித்து கருத்துரைக்கும்படி வினவப்பட்ட போது மோன்ட்ரேலை தளமாக கொண்ட அனைத்துலக சிவில் விமான போக்குவரத்து மன்றம் உடனடியாக பதிலளிக்கவில்லை. இதனிடையே இந்த வழக்கு கடந்த 2022 ஆண்டில் ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்தால் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. MH17 விமானத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அன்புக்குரியவர்களுக்கு உண்மையை அறிந்து கொள்வதற்கும், அந்த விமானம் தாக்கப்பட்டதற்கான நீதி மற்றும் அச்சம்பவத்திற்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதற்கு இந்த தீர்ப்பு முக்கியமான ஒன்றாகும் என்று நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மத்திய பிலிப்பீன்ஸில் உள்ள ஒரு எரிமலை இன்று அதிகாலை வெடித்து வானில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பெரிய சாம்பல் நிற புகையை கக்கியதோடு பெலஸ்டிக் எரிபொருள்களையும் வெளிப்படுத்தியது. அந்த தென்கிழக்காசிய நாட்டில் இன்னும் செயல்பட்டு வரும் 24 எரிமலைகளில் ஒன்றான கென்லான் எரிமலை கடந்த நூற்றாண்டில் பல வெடிப்புகளை சந்தித்ததோடு அவற்றில் அண்மையில் கடந்த மாதமும் இத்தகைய வெடிப்பு ஏற்பட்டது. டிசம்பரில் வெடிப்பின் போது வைக்கப்பட்ட 5 அளவிலான எச்சரிக்கையில் செவ்வாய்க்கிழமை மாறாமல் இருந்தது. இன்று அதிகாலை மணி 2:55க்கு கென்லான் எரிமலையின் உச்சி பள்ளத்தில் மிதமான வெடிப்பு ஏற்பட்டது என்று பிலிப்பீன்ஸ் எரிமலை மற்றும் நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. 5 நிமிடங்கள் வரை அந்த வெடிப்பு நீடித்தது. வெடிப்பு ஒரு சாம்பல் நிற மிகப்பெரிய புகைமூட்டத்தை உருவாக்கியதோடு அது காற்றோட்டத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் மேலே உயர்ந்து பின்னர் மேற்கு நோக்கி நகர்ந்தது. பெரிய பெலஸ்டிக் துண்டுகள் சில 100 மீட்டர்களுக்குள் பள்ளத்தை சுற்றி விழுந்ததாகவும் எரிமலை உச்சிக்கு அருகில் தாவரங்கள் எரிவதற்கு அவை வழிவகுத்தன. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். ஆப்பிள் இவ்வாண்டுக்கான தனது அடுத்த புதிய ஐபோன் கைபேசிகளின் விலைகளை உயர்த்த எண்ணியுள்ளது. ஆனால் இந்த உயர்வை சீனாவில் இருந்து வரும் இறக்குமதிகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள வரிகளுடன் தொடர்பு படுத்துவதை அந்நிறுவனம் தவிர்க்க விரும்புவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தகவல் தெரிவித்துள்ளது. வரி விதிப்பால் உலகளாவிய விநியோக சங்கிலிகளுக்கு இடையூறு ஏற்பட்டு தனது உற்பத்தியை பேரளவில் இந்தியாவிற்கு மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆப்பிள் தள்ளப்பட்டுள்ளது. இதனால் அதிகரிக்கும் செலவுகளை குறைக்க கைபேசிகளின் விலைகளை உயர்த்துவது ஆப்பிள் நிறுவனத்திற்கு பெரிதும் உதவும் என WSJ கூறியது. வரி விதிப்பால் இந்த ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் கூடுதலாக $900 மில்லியன் வரை செலவுகள் இருக்கும் என ஆப்பிள் ஏற்கனவே கணித்திருக்கிறது. இதனால் பெரும்பாலான ஐபோன்களை இந்தியாவில் தயாரித்து அமெரிக்க சந்தைக்கு கொண்டுவர ஆப்பிள் திட்டமிடுகிறது. என்ற போதிலும் ஆப்பிளின் விலை உயர்வு திட்டம் அதன் சந்தை பங்கிற்கு பாதிப்பை கொடுக்கலாம் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். காரணம், சாம்சங் போன்ற அதன் நேரெதிர் போட்டியாளர்கள் AI அம்சங்களுடன் வாடிக்கையாளர்களை ஈர்க்க முயலுகின்றனர்.
இந்த நிலையில் ஐபோன்களின் விலை உயர்வு அதற்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதே அவர்களின் வாதம். $799 என்ற ஆரம்ப விலை கொண்ட ஐபோன் 16 கைபேசிகள் புதிய வரிகளால் 43 விழுக்காடு அல்லது $1142 வரை உயரலாம் என ரோசன்பிளட் செக்யூரிட்டிஸ் கணித்திருக்கிறது. எனினும் இந்த தகவலுக்கு ஆப்பிள் உடனடியாக பதிலளிக்கவில்லை. நேற்று நள்ளிரவில் 33 வயதான கன்னட மற்றும் துலு திரைப்பட நடிகர் ராகேஷ் பூஜாரி மாரடைப்பால் காலமானார். இவர் கிலாடி காலு 3 நகைச்சுவை நிகழ்வின் வெற்றியாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் நேற்றிரவு மெஹந்தி நிகழ்வொன்றில் மயங்கி விழுந்து இறந்தது உள்ளூர் செய்தியில் வெளியாகியுள்ளது. சரிந்து விழுந்த ராகேஷை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதும் அவரை காப்பாற்ற இயலவில்லை. இந்நிலையில் ராகேஷ் இறுதியாக மெஹந்தி நிகழ்வில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் தமது சகோதரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் பதிவிட்டது இன்ஸ்டாகிராமில் வைரலாகியுள்ளது. மேலும் அத்தியாயம் 1 நடிக்கவிருந்த ராகேஷ் மெஹந்தி விழாவிற்கு செல்வதற்கு முன்பு மே 11ஆம் தேதி படத்திற்கான படப்பிடிப்பை மேற்கொண்டிருந்துள்ளார். இவரின் மரணம் கலையுலகிற்கும் நகைச்சுவை உலகிற்கும் பேரிழப்பு என்பது குறிப்பிடத்தக்கது.